டஸ் காட் கெட் ஆங்கிரி? தேவன் கோபம் படுவாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்விக்கு நம்ம ஆன்சர் பார்க்கலாம். இது ஒரு நல்ல ஒரு கான்ட்ரவர்ஷியான ஒரு டாபிக். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் வந்து ஒரு பக்கம் அன்பாக தான் இருப்பார். அவருடைய அன்பு மட்டும்தான், ஹீ இஸ் அ காட் ஆஃப் லவ். ஆனா அதே நேரத்துல இன்னொருத்தங்களை பார்த்தீங்கன்னா, அவர் உங்களை அழிச்சிருவாரு, உங்க மேல கோபமா இருக்கிறாரு. இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் கேட்டகரி பீப்புளும் நம்ம இன்னைக்கு பார்க்க முடியுது. ஆனா பைபிள்ல பாத்தீங்கன்னா அவருடைய தன்மை என்னன்னு அறிந்து கொண்டாலே நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவீங்க. இன்னைக்கு இந்த கேள்விக்கு குறிப்பாக டஸ் காட் கெட் ஆங்கிரி, அவர் கோபப்படுவாரா, ஏன் கோபப்படுவாரு, கோபத்தின் நியாயம் உண்டா, அதை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். குறிப்பாக பைபிளை நீங்க பாத்தீங்கன்னா நிறைய நேரத்துல ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல ஆண்டவர் வந்து கோபம் ரொம்ப அதிகமா பட்டாரு. புதிய ஏற்பாட்டு காலத்துல அவ்வளோலாம் அவர் கோவப்படலைங்க, கொஞ்சம் அமைதியா தான் இருக்கிறாரு. ஸோ ஹி ஹஸ் ரெடியூஸ்ட் இஸ் ஆங்கர்னு அப்படின்னு சொல்ற டீச்சிங்ஸும் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஸோ த பைபிள் கிளியர்லி சேஸ் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமேன். அவர் என்றைக்குமே மாற மாட்டார். பழைய ஏற்பாட்டில் இருந்த தேவன் அதே தேவன் தான் இப்பவும் நம்மளோட கூட இருக்கிறார். அதே பழைய ஏற்பாட்டில் என்ன செஞ்சுட்டு இருந்தாரோ அல்லது இன்னும் இனிமேல் என்ன செய்ய போறாரோ அது என்றும் மாறாதது. அவரை 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 நம்மளால மாற்றவும் முடியாது. he is God beyond our imagination. அவர் வந்து நம்மளோட இமேஜினேஷனுக்கு பியாண்டான ஒரு ஸ்டேட்ல தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறார். அப்போ அவருடைய கோபம் நியாயமானதா, அவர் கோபப்படுவாரா, எதனால கோபப்படுவார்? அதனால நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய ஃபர்ஸ்ட் கம்மிங்கை வச்சுட்டு நிறைய பேர் முடிவு பண்ணிடுறோம் அவர் வந்து ரொம்ப அன்பாக தான் இருந்தார், நன்மை செய்கிறவராகவே மட்டும்தான் சுத்திட்டு இருந்தார், கோபமே படல. ஈவன் த ஃபர்ஸ்ட் கம்மிங்லயும் அவரோட எமோஷனல் கேரக்டர்ஸ் நிறைய இடத்துல பார்க்க முடிஞ்சுது. ஒரு பக்கம் லாசரு மரித்து போயிருந்தார். லாசரு மரித்து போயிருக்கும் பொழுது அந்த அந்த செய்தியை கேட்டு அவரோட சகோதரிகள் அழும் பொழுது இவரும் சேர்ந்து அழுதார். ஸோ தட் மீன்ஸ் அவருக்கும் அந்த எமோஷன்ஸ் இருக்கு இந்த பூமியில வந்திருக்கும் பொழுது. ஓகேங்களா? அதே போல டெம்பிள்ல மணி சேஞ்சர்ஸ் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க, காசு விற்கிறவர்கள் புறா வித்துக்கிட்டு இருந்தாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் ஜப வீடை வந்து கள்ளர் குகையாக மாத்திட்டு இருக்கும் போது அவர் வந்து ஹி வாஸ் பஸ்ட் அவுட் வித் ஆங்கர். சாட்டி எடுக்கிறாரு, அடிக்கிறாரு, டேபிள் மேஜை எல்லாத்தையும் கவுத்து போடுறாரு. ஸோ அங்கேயே ஹி வாஸ் ரிவீலிங் ஹிஸ் திங். பட் ஆனா மேக்சிமம் பாத்தீங்கன்னா அவரோட ஃபர்ஸ்ட் கம்மிங்ல இட் வாஸ் லைக் மோர் ஆஃப் லவ். நிறைய பேரை ஹெல்ப் பண்றதும் நிறைய பேரை விடுவிக்குவதும் ஏன்னா அதுதான் அவருடைய அழைப்பா இருந்தது, உன்னத அழைப்பா இருந்தது. கட்டுண்ட ஜனங்களை விடுதலையாக்கவும், இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை ஒளியில் அடையவும், அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக இயேசுடைய முதலாம் வருகையில மேக்சிமம் ரிவீல் ஆனது லவ். சரிங்களா? ஒரு 85% வந்து லவ் மட்டும்தான் பார்க்க முடியும். அதனாலதான் ஜனங்கள் பிசாசுல இருந்து விடுதலையானாங்க, நோயிலிருந்து விடுதலையானாங்க, பாவத்திலிருந்து விடுதலையானாங்க. அவர் நம்மளை நேசித்தபடினால, ஃபார் காட் சோ லவ் த வேர்ல்ட், அந்த லவ் நம்மளை நேசித்தபடினாலதான் இன்னைக்கு நம்ம பாவத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டு இன்னைக்கு பரிசுத்தமா வாழ்ந்துட்டு நம்ம மேல வச்சிருக்கிற அன்பின் நிமித்தம் தான் அவர் சிலுவைக்கு போனார், நம்மளை எப்படியாவது காப்பாற்றணும். அவரோட ஃபர்ஸ்ட் கம்மிங்ல அவருடைய பிளான் அண்ட் பர்பஸ், காட்ஸ் வில் வந்து டு ஷோ ஹிஸ் லவ் அண்ட் சாக்ரிஃபைஸ் டு த மேன்கைண்ட். அதே நேரத்துல இயேசு கிறிஸ்துவோடைய பகிரங்க வருகையில, ரகசிய வருகையில, இரண்டாம் வருகையில, பகிரங்க வருகையில அவர் பாத்தீங்கன்னா நியாயாதிபதியாக வருகிறார், நியாயம் விசாரிக்கிறவராக இருக்கிறார். தன்னுடைய வாயின் சுவாசத்துல, அதாவது அவருடைய மூச்சின் சுவாசம் சொல்ல அல்லது வாயின் சுவாசம், அவருடைய சுவாசத்திலேயே பிசாசு சங்கரித்து போடுகிறார். அப்போ அவர் வரும்போது he was coming in the fierce judgmental அந்த ஒரு காலிங்ல தான் வரார். அப்போ there are two kinds of God's உடைய manifestation நீங்க பார்க்க முடியும். ஒரு பக்கம் ஒரு அன்பாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் கோபப்படுறார், இன்னொரு பக்கம் அவருடைய wrath வெளிப்படுது. எந்த விஷயத்துல அவர் கோபப்படுறார், இன்னைக்கு நம்ம கொஞ்சம் அதை குறித்து நம்ம பார்க்கலாம். ஏதேன் தோட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் நம்மளை உருவாக்கும் பொழுது அவருடைய சாயல்ல நம்ம உருவாக்கலாம். ஸோ அப்போ இட்ஸ் நாட் அலோன் வெளியில உள்ள சாயல் மட்டும் கிடையாது, உள்ளால இருக்கிற எமோஷன்ஸ். ஓகேங்களா? அந்த எமோஷன்ஸ் காட்க்கு எந்த எமோஷன்ஸோ அதே போலதான் இருக்கும். அப்போ இன்னைக்கு நம்ம கோவப்படுறதுக்கோ அல்லது நம்ம லவ் பண்றதுக்கோ ஆண்டருடைய கோபமும் லவ்வுக்கும் என்ன மேஜர் டிஃபரன்ஸ் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆண்டவருடைய லவ் பாத்தீங்கன்னா இட் வாஸ் செல்ஃப்லெஸ் லவ்.
ஓகேங்களா? அவர் நமக்காக மரிக்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் நினைச்சதை எல்லாத்தையும் அழிச்சு புதுசா மாத்திருக்கலாம். பட் ஆனா அவருடைய சுயத்துக்காகவோ அல்லது சுய லாபத்துக்காகவோ அல்லது தனக்கு பேர் உண்டாகிறதுக்காகவோ அவர் செய்யவோ இல்லை. ஜனங்களை மீட்கும்படியாக நம்ம மேல நேசித்தார். ஒரு செல்ஃப்லெஸ் லவ். ஆனா ஜனங்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்குள்ள லவ்னு சொல்றாங்கல்ல, இந்த லவ்லாம் பாத்தீங்கன்னா அதுல சுயம் கலந்திருக்கும். ஓகேங்களா? எனக்கு என்ன லாபம் கிடைக்கும், அவனை நான் நேசிச்சா அவனுக்கு ஹெல்ப் பண்ண எனக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், அதை எதிர்பார்த்து தான் பண்ணும். இட் வாஸ் லைக் மோர் ஆஃப் செல்ஃப் லவ். ஓகேங்களா? சுயத்தை நாடின அன்பு தான் மனிதர்கள் மத்தியில. அதே போல மனுஷங்க கோவப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மனுஷங்க எதுக்கு கோவப்படுவாங்க? தனக்கு ஏதாவது ஒண்ணு ஆகும் பொழுது, தனக்கு பிடிக்காதது நடக்கும் பொழுது. ஸோ அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த செல்ஃப் ஒளிஞ்சிட்டு இருக்கும், சுயம் ஒளிஞ்சிட்டு இருக்கும். அப்போ நமக்கு மேக்சிமம் கோவப்படுறத பாருங்களேன். மனுஷங்க எனக்கு விரோதமாக செஞ்சுட்டாங்க, எனக்கு விரோதமாக பேசுறாங்க, எனக்கு வந்து இப்படி செஞ்சுட்டாங்களே, என்னை அடிக்க வந்துட்டாங்களே. அப்போ அதுல வந்து நம்மளே டிஃபெண்ட் பண்றதுக்காக, நம்ம யாருன்னு காமிக்கிறதுக்காக, என்னுடைய பாயிண்ட ப்ரூவ் பண்றதுக்காக, என்னுடைய ஸ்டாண்ட்ஸ்ல நான் வந்து ஸ்ட்ராங்கா நிக்கிறதுக்காக வி சம்டைம்ஸ் ரிவீல் அவர் ஆங்கர். தட் இஸ் ஆல்சோ ஏ செல்ஃப் ஆங்கர். அது வந்து ஒரு 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 சைட்ல நான் தப்புன்னு கூட சொல்வேன். இன்னொரு பக்கம் ஆங்கர், அதாவது இந்த ஆங்கர், அதாவது சுய நலத்துக்காக வருகின்ற ஆங்கரே அது ஒரு சென், அது ஒரு பாவம். ஆனா காட்ஸோடைய ஆங்கர், தி பீப்புள் கால் இட் அஸ் அ ஹோலி ஆங்கர். ஓகேங்களா? அவர் பரிசுத்த வைராக்கியம் கொண்டவராக இருக்கிறார். ஓகேங்களா? அவர் நீதியை சரி கட்டுகிறவராக இருக்கிறார். அது எப்போ அவருடைய ஆங்கர் வெளிப்படுதுன்னா, when there is a disturbance in the holiness, அவருடைய சுயத்துக்காக இல்ல, அல்லது அவரை நம்ம வந்து கோபமூட்டுற, சும்மா போய் பேசி கோபமூட்டுற தேவன் கிடையாது. அவர் அன்பாக தான் இருக்கிறார். ஆனா அதே நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய அந்த அநீதியின் காரியங்கள், நோவோட நாட்கள்ல ஆண்டவர் ரொம்ப மனவேதனைப்படுறார். ஐயோ, நான் மனுஷனை உண்டாக்குனது தப்பா போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்படுறார். ஸோ இதோட மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பூமியில அன்ஹோலினஸ், அன்ரைச்சியஸ்னஸ், பரிசுத்த இன்மையும் நீதியின்மையும் காணப்பட்டது நிமித்தம் தேவன் தன்னுடைய சுயத்துக்காக கோவப்படாதபடி தன்னுடைய லாபத்துக்காகவோ அவரை ப்ரொவோக் பண்ணி அவரெல்லாம் ஆங்கர் செய்ய முடியாது. ஆனா when surroundings, when பிசாசுடைய தன்மைகள், அந்த அசுத்தத்தின் கிரியைகளும் அநீதியின் கிரியைகளும் அவரால் தாங்க முடியாது. ஸோ ஐ வுட் ஆல்வேஸ் சே த ஆங்கர் கேம் அவுட் ஆஃப் லவ். இன்னும் ஒரு பக்கம் சொல்ல போனா, நம்மளை மீட்கும்படியாக பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காக தேவன் கோப வைராக்கியத்தோட அந்த இடத்துல தேவனுடைய கோபாக்கினை விழும். இல்ல, அது நம்ம மேல வச்சிருக்கிற அன்பின் நிமித்தம் தான். பிசாசின் தந்திரங்கள் அவங்க மாட்டிக்க கூடாது, பிசாசு உங்களை அழிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரே நோக்கத்துலதான் ஆண்டவர் நம்ம மேல கோபம் இல்ல, பிசாசின் கிரியைகள் மேல தன்னுடைய கோபாக்கினியை ஊற்றுறார். சோ whenever நீங்க பைபிள் எல்லா இடத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா தேவன் எப்போ கோவப்பட்டார்னா, when there is a out of, அதாவது ஒரு பர்டிகுலர் லிமிட்ல இருந்து ஒரு மனுஷன் பிசாசோடைய எக்ஸ்ட்ரீம் லிமிட்டுக்கு போகும்போது, சோதோம் கோமோரா பாத்தீங்கன்னா ஓரின சேர்க்கையாளர்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பிரிக்கணும். இன்னைக்கெல்லாம் வந்து அதுக்குன்னு ஒரு பெரிய கம்யூனிட்டி இருக்கு, குரூப் இருக்கு, பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் அது வந்து கிராண்டா செலிப்ரேட் பண்றாங்க, பேரட் போறாங்க. ஸோ ரிமெம்பர் வச்சுக்கோங்க, whenever you are doing such kind of immoral thing, இந்த எல்ஜிபிடி கான்செப்ட்ஸ் எல்லாமே இருக்குல்ல, அது எல்லாமே யாரு பண்ணாலும் வேதத்துல நடந்த மாதிரி மேபி இன்னைக்கு வந்து இமிடியேட்டா நடக்காட்டியும் கடை ஆண்டவர் கிருபையா நம்மளை பாதுகாக்கிற, கிருபையா நமக்கு சான்ஸ் கொடுக்கிறார். இமிடியேட்டா நடக்காட்டி கூட தேவனுடைய கோபாக்கினின் நாளில் நீங்க தவிக்கப்படுவீர்கள். நீங்க எவ்வளவு லா பேசலாம், உங்க கண்ட்ரி லா படி நீங்க உண்மையாதான் இருக்கிற மாதிரி நினைக்கலாம். நீங்க உங்களோட சுயநலத்துக்காக இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டி உள்ளவங்க எல்லாருமே அப்படி இருக்கலாம். பட் யூ ஆர் அகெயின்ஸ்ட் த காட்ஸ் கிரியேஷன். நீங்க வந்து தேவனுடைய சுத்த அவருடைய கிரியேஷனுக்கும் சரி, அவருடைய நீதிக்கும் சரி, அவருடைய ஹோலினஸ்க்கும் நீங்க அகெயின்ஸ்டா கிரியேட் பண்ணிட்டு இருக்கனால கண்டிப்பா ஆஸ் பர் த பைபிள் உங்க மேல கோபாக்கினி விழும். இது வந்து இட்ஸ் நாட் எ, நிறைய பேர் சொல்றாங்க அதுவெல்லாம் எங்களுக்கு மெடிக்கல் டெஃபிஷியன்சி, எங்களுக்கு வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் அப்படி ஆயிடுச்சு அதனாலதான். இன்னும் கிடையாது, இட்ஸ் ஆல் டிமோனிக். ஓகேங்களா? எல்லாமே பிசாசின் தந்திரங்கள். அதாவது பிசாசு ஜனங்களை அழிக்கும்படியான அவன் போடுற திட்டத்துக்கு விரோதமாக எழும்புறது தான் தேவன் நம்ம மேல வச்சுக்கிற அன்பின் நிமித்தம் அவர் விரோதமாக செயல்படுறது தான் தேவனுடைய கோபம். ஓகேங்களா? அப்ப நம்ம படுற கோபத்துக்கும்
தேவன் வெளிப்படுற கோபமோ இல்ல கோபாக்கினிக்கும் there are huge difference. I hope you can understand. அது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் உண்டு. அந்த டிஃபரன்ஸ் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும்தான் தேவன் கோபப்படுறது நல்லதுன்னு நம்ம யோசிப்போம். சோதோம் கொமோராவை அழிக்கும் பொழுது அந்த இடத்துல அந்த சின் ஸ்ப்ரெட் ஆகாம அங்க ஸ்டாப் ஆகுது. ஓகேங்களா? சோதோம் கொமோரா வந்து இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஃபார்னிகேஷன். இன்னொரு பக்கம் வந்து இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டிஸ் இது எல்லாமே அங்கிருந்து சீரழித்து கொண்டிருந்தார்கள். So it should not spread to the other countries. It should not spread to the other people. Entire mankind அழிகிற மாதிரி வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டுதான் immediately God waited patiently during the time of Noah. நோவோட காலத்துல 100 வருஷம் வெயிட் பண்ணி பார்த்தா உலகம் யாருமே திறந்துற மாதிரி இல்லை. ஸோ அதனால என்டையர் வேர்ல்டு எக்ஸப்ட் நோவோட ஃபேமிலியை தவிர எல்லாருமே அழிக்கப்பட்டார்கள். தேவனுடைய கோபம் வெளிப்பட்டுச்சு. அதே போல சோதோம் கொமோரால ஒரு பர்டிகுலர் டவுன் அண்ட் சிட்டி, அந்த சிட்டி வந்து இட் வாஸ் ஃபுல்லி கரப்டட். பட் அதை அழிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் அங்க விசாரிக்கிறதுக்கு வராரு. அதுதான் அன்பு. பாருங்களேன், அப்போ அவ்வளவு தூரம் அங்க வச்சு யாராவது நீதின்னு இருக்காங்க அவங்களை எப்படியாவது காப்பாத்தி கொண்டு போய் வெளியில விட்டதுக்கு அப்புறம் தான் அந்த அந்த இடத்துல தேவனுடைய கோபம் வெளிப்படுது. அந்த தேவனுடைய கோபம் ஏன் வெளிப்படுதுன்னா, அவர் நம்ம மேல வச்சுக்கிற அன்பின் நிமித்தம் நம்ம அந்த ஒரு பிசாசோடைய அட்டாக்ல மாட்டிக்க கூடாது, பிசாசோடைய இன்ஃபுளுயன்ஸ்ல மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிதான் பிசாசின் கிரியைகள் ஒரு ஸ்டெப் மேல போகும் பொழுது தேவன் அந்த இடத்துல கோபமா இடைப்பட்டு பிசாசின் மேல உள்ள கோபம் தான் ஆண்டவர் கோபாக்கினியா வெளிப்பட்டு அவரை அதாவது பிசாசு யாரெல்லாம் நம்புறாங்களோ, அவனுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, அவனுடைய ஏஜென்ட்ஸ் மாதிரி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் தேவனுடைய கோபாக்கினால் தேவன் நியாயம் தீர்க்கிறார். பிரியமானவர்களே, தேவன் கோபப்படுவார்னா எஸ், அவருடைய செகண்ட் கம்மிங் அந்த அந்த அரைவல் இதே நீங்க பார்க்கும் பொழுது இட் வாஸ் ஃபியர்ஸ் ஜட்ஜ்மெண்டல் தீம்ல தான் அவர் வருவார். அப்போ அந்த அளவுக்கு செகண்ட் கம்மிங்ல இருக்கும். நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் கம்மிங்கை மட்டும் வச்சு பார்த்து இயேசு ரொம்ப அன்பானவர்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா செகண்ட் கம்மிங்ல அவரோட கண்கள் யாவும் பார்க்கும், அவருக்கு முன்னாடி முழங்கால் படியிடும், ராஜாக்கள்லாம் பணிந்து ஒளிந்து கொள்வார்கள், அப்படியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய உக்கிர கோபம், அதுதான் அந்த கோபம் வெளிப்படுத்தின விசேஷத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய கோபாக்கினி, குறிப்பாக அந்தி கிறிஸ்து 7 வருஷம் இந்த பூமியை ஆட்சி செய்யும் பொழுது தேவனுடைய கோபம் வெளிப்படுது. அப்போ இது எல்லாமே நம்ம எதை உங்களுக்கு கிளியராகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்குதுன்னா, கர்த்தர் நீதியை சரி கட்டுகின்றவர்கள். ஒரு பக்கம் லவ் மூலமா அவர் நீதியையும் சரி கட்டுவார், இன்னொரு பக்கம் கோபத்தின் மூலமாகவும் தன்னுடைய நீதியையும் தன்னுடைய பரிசுத்தத்தையும் சரிப்படுத்துறதுக்காக தான் தேவன் வெளிப்படுறார். அவருடைய சுயநலத்துக்காகவோ அல்லது தனக்கு பேர் கெட்டு போச்சு அதற்காகவோ அவர் ஒரு நாளும் கோபப்படுறதும் கிடையாது, லவ் பண்றதும் கிடையாது. நம்ம மேல வச்சிருக்கிற அன்பின் நிமித்தம் தான், நம்மளை காப்பாற்றக்கூடிய கிருபைகளால் தான் ஆண்டவர் தன்னுடைய அன்பால் வெளிப்படுறார், தன்னுடைய கோபத்தால் வெளிப்படுறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.